ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நம்மளுடைய சேனலில் மானிட்டைசேஷன், அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணாமல் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணாமலே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தின் மூலிமா ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் உங்களுக்கு அவ்வளோ ரீச் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் மந்த்லி thousands ஆஃப் கிரியேட்டர்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் நீங்களும் ஒரு கிரியேட்டராக வந்து இருக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். $100 $10,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. அதாவது மானிட்டைசேஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்தவித கட்டாயமும் கிடையாது. ஸோ யூடியூப்பை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாமலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர நம்ம மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாமலே ஓரளவுக்கு பெட்டர் ஏர்னிங்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடியது அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸாலாம் இருக்காது. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கூட பேன் கார்டு டீட்டெயில்ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸோ எதுவுமே வந்து நீங்கள் கொடுக்காம அதை ஸ்கிப் பண்ணிட்டு பொறுமையாக கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி யூடியூப்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணால் நம்மளுடைய பேங்குக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது $100, அதாவது இந்திய மதிப்பின்படி 7,500க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருந்தாகணும். ஸோ அந்த அளவு இருந்தால் தான் நமக்கு வந்து ஆட்சன்ஸ் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம வந்து அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ₹1,000 இருந்தால் போதும். ஸோ ₹1,000 நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து ஸ்மூத்தாக நடந்துடும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஆல்மோஸ்ட் வந்து 1000 கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ போது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல உங்களோட அக்கௌண்ட் பேஜில் போய் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக பேன் கார்டு டீட்டெயில்ஸும் அந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். ஸோ மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க மொபைல்லயே கூட டெஸ்க்டாப் வியூவை எனேபிள் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணி பார்த்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி அண்ட் வந்து அதை பத்தின வீடியோ வந்து மேக் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க வீடியோ மேக் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கான அந்த ஒரு லிங்கை வந்து நீங்க ஜென்ரேட் பண்ணி அந்த லிங்கை வந்து நீங்க வந்து உங்களுடைய வீடியோஸ்ல நீங்க பேஸ்ட் பண்ணலாம். எந்த கேட்டகரியா இருந்தாலுமே ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே காமனா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடா நீங்க வீடியோவும் மேக் பண்ணலாம். அதே சமயம் டிஸ்கிரிப்ஷன்ல அந்த மாதிரி லிங்க் கொடுத்துருக்கோம், அதை பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து சொல்லலாம். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸா இருக்கும். அதே சமயம் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாதப்போ டீசென்டான ஏர்னிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பா இந்த ஒரு அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலுமே சரி, யூடியூப்ல வந்து நீங்க வீடியோஸ் மேக் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுடைய வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றீங்க, அதே சமயம் நீங்க வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களை காமனா வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு ஏர்னிங்ஸா வந்து அமையலாம். வந்து அவங்க கிளிக் பண்ணி செக் பண்றாங்க, அந்த ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா அவங்க பை பண்றாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனா ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு டீசென்டான ஏர்னிங்ஸ் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலியமா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யூடியூப் சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் ஜஸ்ட் அந்த அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டயத்துல இருந்தே சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு அதில் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ஒரு சில டீடைல்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். பெருசாக இதில் ஆக்டிவா இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல்ல இருந்து அந்த அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். கண்டிப்பா அதையும் ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ண உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்விமர்ஸ் தேவைன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை சி யூ. ஸ்டால் நல்ல வீடியோ சந்திப்போம்.